ஒழுங்காக ஒரு லெட்டர் எழுத தெரியாது. எனக்கு 6 பிஏ. எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஹிந்தி தெரியாது, தமிழே சுத்தமாக வராது. இன்றைக்கி வரைக்கும் லகரம் தெரியாது, நகரம் தெரியாது, தகரம் தெரியாது. ஒழுங்காக ஒரு லெட்டர் எழுத தெரியாது. லெட்டர் இப்படி எழுதுனா கீழே நன்றின்னு போட்டுட்டு சின்ன 2 சொல்லி நானாவா 3 சொல்லி நானாவான்னு யோசிப்பேன். உடனே இப்படி கிறுக்கி விட்டுருவேன். எனக்கு 6 பிஏ. ஒன்று கணக்குக்கு, ஒன்று டிசைனுக்கு, ஒன்று இங்கிலீஷுக்கு, ஒன்று ஹிந்திக்கு, எல்லாம் பிஹெச்டி படித்தவங்க. எல்லா வேலையும் செய்ய எனக்கு ஆள் இருக்குது. ஆனால் எனக்கு ஏதாவது தெரியுமா தான் எனக்கு ஒன்றும் தெரியாது. எப்படி இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வேலை வாங்குறேன்றது உங்களுக்கு நான் சொல்லித்தான் ஆகணும். எங்கள் ஊரில் நான் ஒரு படிக்காத இளைஞன் மட்டுமல்ல, ஒரு போக்கிரியும் கூட. ஐ ஆம் எ யூஸ்லெஸ் ஃபெலோ இன் மை வில்லேஜ் திருச்செந்தூர். என்னோட யாரும் பேச மாட்டாங்க, எந்த வீட்லேயும் என்னை சேர்க்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் என்னை யாருமே லவ் பண்ணது கூட இல்லை. ஏன்னா இந்த லட்சணம் அப்படி. நான் தான் சொல்லிட்டேனே, அதற்கும் மேலாக உருப்படாத ஒருத்தன் இருப்பானா தான் அது என்னையை தான் காட்டுவாங்க. அவன் பாருக்கு உருப்படவே மாட்டான். அப்படி இருந்து நான் வித்தவுட் டிக்கெட்டில் எக்மோருக்கு வந்தேன் 40 வருஷத்துக்கு முதல். வித்தவுட் டிக்கெட்டில் எக்மோரில் வந்து இறங்கி அங்கே வேலை தேடி அலைஞ்சி எக்மோர் ஸ்டேஷனில் ஒரு பிச்சைக்காரனாக, ஒரு மனநோயாளியாக 4 மாதம் இருந்தேன். ஆகவே துன்பத்தின் விளிம்பில் இருந்து என் வாழ்க்கை ஆரம்பமானது. ஆனால் என்ன, அன்னைக்கு வித்தவுட் டிக்கெட் தான் ட்ரெயினில். இன்றைக்கி வானில் பறக்கும் அத்தனை உள்ளூர் விமானமாக இருக்கட்டும், சர்வதேச விமானமாக இருக்கட்டும், அது அமெரிக்கா போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும் சரி, ஆப்பிரிக்கா போனாலும் சரி, அத்தனை விமானங்களிலும் எனக்கு இலவச டிக்கெட். அவ்வளவும் வித்தவுட் டிக்கெட். அந்த வகையில் உங்கள் மத்தியில் இந்த வித்தவுட் டிக்கெட் என்ன தான் சொல்ல போகுது? எங்கள் பாடத்திட்டத்தில் இல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்கள் வில்லேஜில் நாங்கள் செருப்பு போட முடியாது. வேஷ்டியை இப்படி முழுசாக கட்ட இயலாது. இந்த முழங்காலுக்கு மேலே தான் கட்டணும். தொண்டு போடவே முடியாது. அவ்வளவு தீண்டாமையின் அகோர அசிங்கங்களில் எங்கள் வாழ்க்கை இருந்தது. இன்று அது வேறு. இன்று வருபவர்கள்லாம் தொப்புன்னு காலில் உழுகுறாங்க, ஆசீர்வாதம் கேட்குறாங்க. இப்போ தான் தெரியுது, சமூகத்தை குறை சொல்லாதே, நீ சரியாக இருந்தால் சமூகம் சரியாக இருக்கும். அந்த வகையில் தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நீ தான் உருவாக்கிக்கணும். உனக்கான சாம்ராஜ்யத்தை, உனக்கான வாழ்க்கையை, உனக்கான அந்தஸ்தை, உனக்கான வருமானம் அது உன் கையில் தான் இருக்குது. நீ எந்த கட்டத்திலையும் வேலைக்கு போக வேண்டும், இன்னொருடம் கைகட்டி சேவகம் செய்ய வேண்டிய நினைப்பே இருக்கக்கூடாது. வளர்முக நாடு எங்கள் நாடு. டாக்டருக்கு படிக்கலாம், விஞ்ஞானிக்கு படிக்கலாம், அமெரிக்காவுக்கு போகலாம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். நான் அங்கே வரல, பெரிய ஸ்கில் உள்ளவங்களை சொல்ல வரல. சாதாரண உங்களை கூலிகளாகவும் லேபர்களாகவும் உங்கள் வாழ்க்கையை யாரும் பயன்படுத்த தயவு செய்து அனுமதிக்காதீர்கள். படிக்கும் காலத்திலேயே, இப்போ கூட எம்பிஏ படிக்கிறேன்னு சொன்னீங்க, நான் சொல்கிறது டிகிரி படிக்கிற காலத்திலேயே நீங்கள் ஒரு தொழிலை தெரிவு செய்ய வேண்டும். நான் என்ன செய்ய போகிறேன்? இன்ஜினியராக போகிறேன், இல்லை ரியல் எஸ்டேட் பண்ண போகிறேன், இல்லை ட்ராவல் ஏஜென்சி வைக்க போகிறேன், இல்லை சினிமா எடுக்க போகிறேன். ஏதோ பல்வேறு துறைகள், கோடான கோடி துறைகள் இருக்குது. எக்ஸ்போர்ட், இம்போர்ட். டிகிரி படிக்கிற காலத்திலே நீங்கள் ஒரு கம்பெனியில் சேரணும். ட்ரெயினியாக படிக்கிற காலத்திலே போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கே போயிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். டிகிரி முடியவும் அந்த துறையில் நீங்கள் ஒரு விற்பனராகவும் சரியாக இருக்கணும். காலம் முக்கியம், நேரம் முக்கியம்.